வணக்கங்கள். அ மழையை கடல் நீர் தண்ணீரை இறைவன் எப்படி குடிநீராக மாற்றுகிறார்? டெக்னாலஜி. அ கடலிலிருந்து நீராவி வழியாக வானத்துக்கு சென்று அங்கே அ அ இருந்து கொண்டு நமக்கு தேவையான இடத்துல தேவையான பொழுது அங்கிருந்து நம்மை நோக்கி குடிநீராக மாற்றி அனுப்புகிறார். என்ன டெக்னாலஜி பார்த்தீங்களா? ஒரே கல்லில் பல மாங்காய்கள் சொல்வார்கள். ஒரு கல்லில் 2 மாங்காய் என்றுவார்கள். நம்ம அப்பாவுடைய கதை அப்படி இல்லை. அ ஒரு படைப்பில் பல நன்மைகள். பாருங்கள், கடல் தண்ணீரை மேலே அனுப்பி அதை குடிநீராக டிஸ்டில் வாட்டராக கீழே அனுப்பினார். அதே சமயத்தில் அதே மழை கீழே வரும்போது உலகத்தில் உள்ள அத்தனை மரம் செடி கொடிகள், வீடுகளின் கூரைகள், பூமியின் தரை, இவைகள் அனைத்தையும் வாஷ் அவுட் க்ளீனாக பண்ணிடுறாரு. பாருங்கள், இந்த மரங்களை பாருங்கள், என்ன அழகாக இருக்கிறது, பச்சம் பசேல்னு. நேற்று தான் மழை வந்தது. அந்த மழையில் அனைத்து படைப்புகளையும் சுத்தப்படுத்தி விட்டார், கழுவி விட்டார். தன் தாய் குழந்தையை குளிப்பாட்டுவதைப் போல இந்த மரச்செடி கொடிகளை எல்லாம் தூய்மைப்படுத்தி விட்டார். ஆம் சொல்லுங்களே. அது மட்டும் இல்லை, சாக்கடைகளில், பாதாள சாக்கடைகளில் இந்த அடைப்புகள் நாற்றம் அடைப்புகள் அடித்து கொண்டு இருக்கிறது அல்லவா, அவைகளையும் எல்லாம் அந்த மழை நீரால் வாஷ் அவுட் பண்ணி அந்த போரிகளை எல்லாம் காவாய்களை எல்லாம் அப்புறம் என்ன இருக்குது, பாதாள சாக்கடைகள் எல்லாம் கழுவி சுத்தப்படுத்தி விடுகிறார். ஒரே கல்லில், ஒரே மழையில் எத்தனை நன்மைகளை படைத்திருக்கிறார் பார்த்தீங்களா? நம்மை படைத்திருக்கிறார் பாருங்கள் செல்வங்களே. ஓகே.